நாட்டோ நடராஜ் அவர்கள் நடிக்கக்கூடிய சீசா திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். சதுரங்க வேட்டை போன்ற திரைப்படங்களிலெல்லாம் நடித்த நாட்டோ நடராஜ் அவர்கள் நடிக்கக்கூடிய புதிய திரைப்படத்தின் பெயர்தான் சீசா. இந்த திரைப்படம் என்பது முழுமையாக போலீஸ் ஸ்டோரியை பின்பற்றி அமைந்த கதைக்களமாக இருந்து வருகின்றது. நிச்சயமாக போலீஸ் ஸ்டோரிக்கு எப்பொழுதுமே நம்ம தமிழ் சினிமாவில் தனித்த ஒரு இடம் இருக்கும். அந்த வகையில் இந்த சீசா திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஹிட் ஆகுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் நாட்டோ நடராஜ் அவர்கள் சதுரங்க வேட்டை போன்ற திரைப்படங்களிலெல்லாம் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அதே நடிப்பை இந்த திரைப்படத்திலும் நாம் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக நல்லதொரு நடிப்பை நாட்டோ நடராஜ் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். நாட்டோ நடராஜ் நடிக்கக்கூடிய இந்த சீசா திரைப்படத்தில் நாட்டோ நடராஜ் அவர்களுடன் இணைந்து நிசாந்த் ரசோ, பெடின் குமார், நிழல்கள் ரவி, ஜீவா ரவி போன்றவர்கள் நடித்திருக்கின்றார்கள். இந்த திரைப்படத்தை இயக்கி டைரக்ட் செய்வது டைரக்டர் அரவிந்த்ராஜ் என்ற நபர்தான். மேலும் கோப் டைரக்டர் SR ஆனந்த்குமார், ப்ரொடியூசர் டாக்டர் K செந்தில்வேலன், கோ ப்ரொடியூசர் N சுகன் ராமு, DOP மணிவண்ணன் அண்டு பெருமாள், எடிட்டர் விஜி அண்ட் சசி, மியூசிக் சரண்குமார் போன்றவர்கள் பின்னணி இசையை செய்திருக்கின்றார். ஆர்ட் டைரக்டர் சோலை அன்பு பிரபாகரன், கோ டைரக்டர் ஆனந்த்குமார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அக்ராஜ் R பாலு, மேக்கப் ராமச்சந்திரன், காஸ்டியூம் டிசைனர் V முத்து, MSTK, ஸ்டில் மணிகண்டன், ஜியோகிராஃபி ஹாபிசன் ஜெயராஜ், குணா சுப்பிரமணியன், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் T ராஜன், PRO J கார்த்திக், சவுண்ட் டிசைனர் RK அஸ்வத், த கலரிஸ்ட் கார்த்திக், VFX பிக்சல் ஆர்ட்ஸ் இவர்கள் அனைவரும் இணைந்த ஒரு திரைப்படமாக இந்த சீசா திரைப்படம் இருக்க போகின்றது. இந்த சீசா திரைப்படம் முழுக்க போலீஸ் ஸ்டோரியை பின்பற்றி கதைகளம் நகர்வதால் படத்தின் ஆரம்ப கட்டத்திலிருந்து இறுதி கட்டம் வரை தொடர்ச்சியாக விறுவிறுப்புக்கு குறைவு இருக்காது, பஞ்சமும் இருக்காது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் திரைக்கதையில் ஆங்காங்கு சில காமெடிகள் வைத்தால் நிச்சயமாக இதை போன்ற படங்களுக்கு ஒரு கீயாக அந்த காமெடிகள் அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஒட்டுமொத்தத்தில் இந்த திரைப்படத்தை மக்கள் எதிர்பார்த்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக போவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படம் என்பது நாட்டோ நடராஜ் அவர்களுக்கு மீண்டும் தன்னுடைய திரைப்பட வரலாற்று நல்லதொரு திரைப்படமாக அமையக்கூடும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். மேலும் நாட்டோ நடராஜ் அவர்களுக்கு அதிகப்படியான ஃபேன் பேஸ்கள் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே அவர்களுடைய ரசிகர்களுக்காக இந்த திரைப்படம் என்பது தியேட்டர்களில் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான திரைப்படமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் பல நடிகர்கள், பெரிய நடிகர்கள் நடித்து வெளிவரக்கூடிய திரைப்படங்களை பார்க்கக்கூடிய மனோபக்குவத்திலும் தமிழ்நாடு மக்கள் இருப்பார்கள். அதே நேரத்தில் கதை களமும் புதிய நடிகர்கள் வரவும், மேலும் புதிய நடிகர்களுடைய ஆக்ஷன் த்ரில் காட்சிகளும், மேலும் போலீஸ் ஸ்டோரிகள் போன்ற இந்த கதை அமைப்பு கொண்ட திரைப்படங்களையும் தமிழ்நாட்டு மக்கள் வெகுவாக ரசித்து பார்க்கக்கூடியவர்கள் தான். எனவே அந்த அடிப்படையில் இந்த திரைப்படமும் மிகவும் அதிகமாக தமிழ்நாட்டு மக்களால் விரும்பி ரசிக்கக்கூடிய இடத்திற்கு செல்லும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பார்க்கலாம். இந்த திரைப்படம் மீண்டும் ட்ரெய்லரோ டீசரோ வந்தால் நாம் அதை பற்றி பேசலாம். மேலும் பாடல்கள் எப்படி வருகிறது என்பது அதை குறித்தும் பேசலாம். மொத்தத்தில் ஒரு திரைப்படம் என்பது பாடல்கள், காமெடி போன்றவைகள் நிறைந்து இசை மற்றும் பின்னணி இசையும் கரெக்டாக சரியாக இருந்து கதைக்களமும் மிகச்சரியாக அமைந்துவிட்டால் நிச்சயமாக அந்த திரைப்படம் என்பது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த வகையில் இந்த திரைப்படத்தை நாம் எதிர்பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.